பொறுப்பு கூறல் அவசியம் என்பதை அனுரகுமாராவும் ஆதரிக்கவில்லை. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பவும் சுட்டிக்காட்டு. அவசியம் என்பதை அனுரகுமாராவும் ஆதரிக்கவில்லையா? இலங்கை புதிய ஜனாதிபதியாக தெரிவிக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கா யுத்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படுதல் அவசியம் என்பதை ஆதரிக்கவில்லையா? இவரும் என்னண்டா பொறுப்பு கூறல் வரைக்க இவ கூறலாதானே இப்ப அப்படியும் இருக்கும். அப்படியும் இருக்கும். நான் என்ன தாரேன்னு சொல்லிப்பேன். நீங்க எல்லாம் செய்துட்டு போங்க, அப்புறம் நாங்களே செய்யறான்னு சொல்லி அவர் அனுகுமார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் இலங்கையின் அரசியல் பாதை மாறியது. திசாநாயக்க அதிகளவு சமத்துவமான பொருளாதார கொள்கைகளை முன்வைத்தார். ஊழலுக்கு எதிராக போராடுவது, பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பது உட்பட நீண்டகால மனித உரிமை கரிசனைகளுக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். எனினும் முன்னிய இலங்கை அரசாங்கங்களைப் போல 83 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்பதை அவர் ஆதரிக்கவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் சார்ந்த விஷயம் தானே, அதுக்குள்ள எங்களுக்கு அந்த அறிவு இல்லை, பொறுப்பு கூறல்ல வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு. என்னத்தை யோசிச்சு செய்யறாங்க அவங்க செய்யறதுக்கு இவங்க தாங்க பொறுப்பு கூறலான்ற கதை இருக்கு. மற்றது பொறுப்பு கூற வலிக்கிட்டா நிறைய பேருக்கு பிரச்சனை. மற்றது பொறுப்பு கூற இப்ப எப்படியும் இருக்கு முருகன். அப்புறம் 83 இப்ப 2009 2003-2009 மட்டும் இருந்தாங்க இருக்கிறாங்களோ இல்லையா? அவங்க இருக்காங்க, அரசாங்கங்கள் இருக்குதானே. இல்ல இருக்கு, ஆக்கள் இருக்கிறாங்களோ தெரியாது. சாகர வயசுல பொறுப்பு கூடிய என்ன இப்ப பொறுப்பு கூடாது. சுற்றுலா பயணிகளுடன் சென்ற பேருந்து விபத்து, சாரதி உயிரிழப்பு, 13 பேர் காயம். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற போது பாத்தீங்க கடவுளே, அவங்க அங்கிருந்து வந்தது அது ஒரு 13 பேர் காயம். சாரதி அவுட் தான் செத்து நல்ல சாரதி.